ஜெஃப்னப்டியன் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசி ஆராய்க்கிறோம். அதில் குறிப்பாக இந்த சுவிட்சர்லாந்தில் ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எங்கே இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அல்லது யார் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்தினுடைய சமூக ஜனநாயக கட்சியினுடைய மாநாட்டில் சுவிட்சர்லாந்து அரசாங்கம் இலங்கைக்கு ஒரு வலியுறுத்தலை அல்லது இலங்கைக்கு ஒரு பிடிமானம் தொடர்பான ஒரு அழுத்தத்தை வழங்கணும் என்கின்ற பொருள்பட அந்த மாநாட்டில் ஒரு தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறது. என்று பார்த்தீங்கன்னா, இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை தான் என்ற விஷயத்துல கொஞ்சம் உறுதியாக இருக்கணும், இதற்கு சர்வதேச விசாரணை தான் முக்கியம் என்கின்ற விடயத்தை கொஞ்சம் ஆழமாக சுவிட்சர்லாந்து அரசாங்கம் இலங்கைக்கு வலியுறுத்தணும். குறிப்பாக செம்மணி படுகொலையில நடந்த பல விஷயங்கள் சம்பந்தமான ஒரு சாட்சியம் ஒன்று அங்கே இருக்கு. அந்த சாட்சியம் தொடர்பான சர்வதேச விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இப்படியாக பல விடயங்களை சேகரித்து அந்த மாநாட்டில், அதாவது சமூக ஜனநாயக கட்சியினுடைய அந்த மாநாட்டில் ஒரு ஏகமனதாக ஒரு தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானம் அரசாங்கத்துக்கு அறிக்கை மூலமாக சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த அறிக்கை அரசாங்கத்துக்கு கிடைச்சா பிறகு அவர்கள் என்ன பதில் சொல்ல போன்றார்கள் அல்லது அவர்கள் எப்படியான அழுத்தங்களை இலங்கைக்கு பிரயோகிக்க போன்றார்கள் என்ற மிகப்பெரிய கேள்வி ஒன்று இருக்கின்றது. இது இன்று நேற்று நடக்கிற முடியவில்லை. வளமையாகவே பிரிட்டன்ல இந்த விஷயம் நடக்கும். பிரிட்டன்ல கூட அண்மையில ஒரு தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற ஒரு அமைப்புகள் பிரிட்டன் அரசாங்கத்துக்கு ஒரு வலியுறுத்தல் முன்வைத்திருக்கின்றன. இலங்கை நடந்த இனப்படுகொலை சம்பந்தமாக இலங்கைக்கு சர்வதேச விசாரணை தான் தேவை என்கிற சம்பந்தமாக இப்படியாக தொடர்ந்து சர்வதேச நாடுகள் இலங்கை தொடர்பான அழுத்தங்களை முன்வைத்துக் கொண்டுதான் வர்றது வளமையான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனா அந்த விஷயத்தை இங்கே இருக்கிற அரசாங்கம் எப்படி பார்க்கிறதுதான் மிகப்பெரிய கேள்வி. உண்மையிலேயே என்னதான் சர்வதேச அழுத்தங்கள் அதிகமாக பிரயோகிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த அரசாங்கம் முன்வராம எதுவுமே செய்ய முடியாது. உண்மையிலேயே இந்த பல ஐநா அமர்வுகள் இதுவரைக்கும் நடந்தது. இந்த ஐநா அமர்வு ஒரு பேசப்படுகின்ற விடயமாக இருந்தது. அந்த அளவுக்கு இந்த ஐநா அமர்வுல மிகப்பெரிய அழுத்தங்கள் கொடுக்கப்படும் என்று கூறியிருந்தாலும் கூட ஏதோ ஒரு சில நாடுகள், இந்த அணி சேர்ந்து சில நாடுகள் ஒரு குறிப்பிட்ட விடயங்களை மட்டும்தான் முன்வைத்திருக்கின்றன தவிர ஒரு பரந்துபட்ட அளவிலான ஒரு நகர்வை முன்வைத்திருக்கின்றன இல்லையா சொல்லுவோம். ஏதோ ஒரு வகையில் இந்த சர்வதேச விசாரணை சம்பந்தமாக குறிப்பிட்ட நாடுகள் பேசியிருக்கின்றன. அதே மாதிரி இந்த இந்தியா மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாக 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தணும் என்ற சம்பந்தமாக அழுத்தம் முன்வைக்கின்றது. இது இந்தியாவில் கொண்டு வரப்பட்டது என்றபடியே இந்தியா அந்த அழுத்தத்தை தொடர்ந்து பிரயோகித்துக் கொண்டிருக்கின்றது. இப்ப பார்க்கின்ற பொழுது தமிழர் சார்ந்த நிலைப்பாட்டில் ஒரு சுயநலம் அல்லாத ஒரு தீர்வை மேற்கொள்றதுக்கு உலகளவுல பெரும்பாலான நாடுகள் தயாராக இல்லை. ஏதோ ஒரு வகையில் அவர்களுடைய தனிப்பட்ட அரசியல் சம்பந்தமான சில விஷயங்களுக்கு அவர்கள் இந்த ஏது போக்க காட்டுகின்றார்கள். அதில் குறிப்பாக கனடா ஓரளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதான ஒரு பரிமாணத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அண்மை காலமாக. சரி, இதுவாக இருக்க ஏதோ தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற ஒரு சில அமைப்புகள் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கிறதன் காரணத்தினாலையும் மற்றும் கனடா போன்ற சில நாடுகளுடைய ஓரளவு அழுத்தம் காரணமாகவும் கொஞ்சம் இந்த இனப்படுகொலை அல்லது போர் குற்றங்கள் சம்பந்தப்பட்டவர்கள் கொஞ்சம் பயந்திருக்கிற சூழ்நிலையை காண முடிய மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அண்மையில சரத் பொன்சேகா கூட இந்த போர்க்குற்றங்கள் சம்பந்தமான காணொளிகள் தன்னிட்ட இருக்கு. வெள்ளை கொடியோட வந்தவர்களை சரணடைய சொன்னார்கள். சரணடைய வந்தவர்களை என்ன செய்தார்கள்? அவர்களை கொலை செய்ய சொல்லி சொன்னது கோட்டபாய ராஜபக்சவனுடைய நிர்வாகம் தான். அதை செஞ்சது சவேந்திர சில்வா என்ற பல விடயங்களை அவர் சொல்லியிருந்தார். இதற்கான காணொலி ஆதாரம் இருக்கு, நான் வெகு விரைவில் வெளிவிடுவேன் என்று சொல்லியிருந்தார். இதை சர்வதேசத்துல தான் வெளிவிடுவேன் என்று சொல்லியிருந்தார். இது சம்பந்தமாக அண்மையில சுமந்திரன் அவர்கள்ட்ட கேட்ட பொழுது கூட சொன்னார், அவர் வளமையாக சொல்கின்ற விடயம் தான் இது. பாராளுமன்றத்தில் கூட ஒரு முறை சர்வதேச விசாரணைக்கு நான் தயாராகத்தான் இருக்கின்றேன் என்கின்ற பொருள்பட யார் சொல்லியிருந்தார் என்றால் சரத் பொன்சேகா அவர்கள். ஆனால் என்னதான் இவர்கள் எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுதோ அல்லது தங்களுடைய அரசியல் நிலையாமையில் எப்படியான விடயங்களை கதைக்கின்றார்களோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் ஆட்சி பீடம் என்று ஏறினா பிறகு இந்த நாட்டு இராணுவத்தினரை, இந்த நாட்டில் முன்னை நாள் இராணுவத்தினரை, முன்னை நாள் கடற்படையினரை நாங்கள் சர்வதேச நீதிமன்றங்களையோ அல்லது சர்வதேச குற்றவாளி கூண்டிலையோ நிறுத்துறது எங்களுடைய நாட்டினுடைய இறையாண்மைக்கு பாதிப்பு என்கின்ற ஒரு படிலே தான் இப்ப வரைக்குமே பிடிச்சு கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நாட்டின் இறையாண்மை என்பது வெறுமனே ஒரு சமூகம் சார்ந்த இறையாண்மை மட்டுமல்ல, நாட்டில் வாழும் ஒட்டுமொத்த மக்களுடைய இறையாண்மையும் தான் நாட்டினுடைய இறையாண்மையாக கொள்ளப்படும். ஆகவே இந்த விடயங்களை பார்த்து பார்க்கின்ற பொழுது மீண்டும் மீண்டும் வருகின்ற அரசாங்கங்கள் இன அழிப்பு சார்ந்த விடயத்திலேயும் ஒரு இன துவேஷமான ஒரு நிலைப்பாட்டை தான் காட்டிக் கொண்டிருக்கின்றார்களோ என்கின்ற கேள்வி இப்பையும் மக்கள் மத்தியில எழுந்த பண்டம் தான் இருக்கின்றது. சரி, இது இவ்வாறு கேட்க இன்னொரு வெடிகுண்டு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. மாதுரோயா ராணுவ பயிற்சி முகாமில் தவறுதலாக ஒரு கைக்குண்டு வெடித்ததுல ஒரு சின்ன வெடிகுண்டு விபத்து ஒன்று ஏற்பட்டிருந்தது. அது சம்பந்தமான விசாரணைகளும் இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சரி,
இது இவ்வாறு இருக்க இந்த குண்டுவெடிப்பு சம்பவங்கள், சுட்டுக்கொலை செய்யப்படுதல், இசாரா சிப்பந்தி, வெலிகம தவிசாரனுடைய படுகொலை சார்ந்த பல விஷயங்கள் ஒரு பேசுபொருளாகி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில இது சம்பந்தமாக அன்று அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, வெலிகம பிரதேசனுடைய தவிசாளர் பாதாள உலக குழும்பலை சேர்ந்தபடியாத்தான் அவர் கொலை செய்யப்பட்டார். அவருக்கு மட்டும்தான் ஒரு காத்திரமான உயிர் அச்சுறுத்தல் இருந்தது. ஏனைய உள்ளூராட்சி எதிர்கட்சியை சேர்ந்த உள்ளூராட்சி உறுப்பினர்களுக்கோ தலைவருக்கோ இந்த அளவிலான ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கவில்லை என்கிற விடயத்தை யார் சொல்லியிருந்தாருன்னா ஆனந்த விஜயபாலன் சொல்லியிருந்தார். இந்த விடயம் தொடர்பாக பிரேம்நாத் சி சுலவத்த முன்ன நாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலவத்த இந்த விடயம் தொடர்பான ஒரு முக்கியமான விடயத்தை முன்வைச்சிருக்கிறார். இவர் ஏற்கனவே அதாவது இந்த வெலிகம பிரதேசவினுடைய தவிசாளர் ஏற்கனவே தன்னுடைய பாதுகாப்பை கோரியிருந்தார் இந்த அரசாங்கத்தை. போலீஸ் மாதிபடுத்த அது தொடர்பான கோரிக்கை கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஆவணங்களை பார்வையிட்டும் ஏன் இவர்கள் பாதுகாப்பை கொடுக்கவில்லை? அப்ப இங்கே ஏதோ ஒரு வகையான கேள்வி ஒன்று எழுகின்றது. இவர்கள் பாதுகாப்பை கொடுக்காத பின்னணியில அரசியல் இருக்காண்டு. ஆக இந்த விடயங்கள் சம்பந்தமாக நம்பிக்கை இல்லா பிரேரணையை யாருக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்றாரு பாத்தீங்கன்னா, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்று கொண்டு வரப்பட்டு அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற விடயத்தையும் சொல்லியிருக்கிறார். அண்மையில கூட இந்த பிரதி அமைச்சர் ஒருவருக்கு இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டது. அப்ப அதையுமே மறுசீலனை அதையுமே எடுத்துக்கொள்ளாம சில விஷயங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கு சபாநாயகர் சம்பந்தமான விடயங்கள்ல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. இப்படி நிறைய விடயங்கள் சம்பந்தமாக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்படும். ஆனால் நிறைவேற்றப்படுவதற்குரிய பெரும்பான்மை இருக்குமான்னு கேட்டா இல்ல. இங்க பெரும்பான்மையாக நாடாளுமன்றத்தில் இருக்கிறது தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் தான். அப்ப அங்கு இடைக்க சட்ட சிக்கல்கள் இருக்கின்றன. இதை தாண்டி வரணும் என்றா இவர்கள் தங்களுடைய பெரும்பான்மையை பெறணும். அதுக்கு அடுத்த தேர்தல் வரைக்கும் அவர்கள் காத்திருக்க வேண்டும். அல்லது இவர்கள் ஒரு கூட்டணியாக இருந்தால் கூட்டணிக்கு பிளவுகள் ஏற்படுகின்ற பொழுது அந்த சிக்கல் வரலாம். ஆனால் இங்க அது சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுதும் ஏதோ ஒரு வகையில இந்த இடதுசாரி கட்சிகள் இங்கு ஒன்றிணைந்திருக்கிறபடியா இங்க அந்த கூட்டணி சம்பந்தமான பிளவுகளையும் ஏற்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கின்றது. ஆகவே ஏதோ ஒரு வகையில ஆட்சியை கவிழ்ப்பதற்கு இவர்கள் முயல்கின்றனோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் செயலற்று போகின்ற ஒரு நிலைப்பாடு தான் இந்த அரசாங்கத்திட்ட இருக்க போகுது. குறிப்பாக இந்த அரசாங்கத்துல இருக்கிற மிக முக்கியமான சில நகர்வுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில ஜேவிபிக்கையும் தேசிய மக்கள் சக்திக்கையும் சின்ன சின்ன பிளவுகள் ஏற்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் தங்களுடைய அரசியல் நகர்வுகளை ஒரு வகையில ஒற்றுமையாக அல்லது காத்திரமாக கொண்டு செயற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அப்பப்ப நடக்கின்ற இந்த பாதாள உலக குழுக்கள் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களா இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் கொலை சம்பவங்களா இருக்கலாம். இந்த சம்பவங்கள் வெளிவருகின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு சிக்கல் நிலைக்குள்ள அவர்கள் தள்ளப்படுகின்றார்கள் என்றுதான் சொல்லுவோம். சரி, இது இவ்வாறு கேட்க இவர்கள் இந்த முன்னை நாள் அரசியல்வாதிகள் மேல நாங்கள் நடவடிக்கை எடுக்க போறோம் என்று செய்த சில விடயங்கள் பாரதூரமான சில விளைவுகளை ஏற்படுத்தியிருந்தது. அதுல ஒன்றுதான் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய கைது. ரணில் விக்ரமசிங்கே அவருடைய கைது வரவேற்கத்தக்க ஒரு விடயம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அவர் கைது செய்யப்பட்ட காரணம் மிகவும் சிறிய காரணம் என்றதால மக்கள் அதை அந்த அளவுக்கு வரவேற்கல. கைது செய்ய வேண்டும் என்பதற்காக தங்களுடைய சக்தியை காட்டுவதற்காக நடைபெற்ற கைது என்கின்ற கேள்வி மக்கள் மத்தியில் இருந்திருந்தது. அதுவும் பெருமனே அவர் மிகப்பெரிய ஒரு மத்திய வங்கி பிணைமுறை வழக்கு என்று ஒரு பண மோசடி சம்பந்தமான வழக்கு மிகப்பெரிய அளவில் இருக்க மிகச் சிறிய அளவிலான ஒரு பண மோசடியில் அவர் உள்ள போறார். அதுவும் அரசு சொத்துக்களை தவறான முறையில் பயன்படுத்தினார் என்ற பெயரில் அவர் உள்ள போறார். அப்ப அந்த வழக்கு இன்றைய தினம் எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. இன்றைய தினமும் மீண்டும் அவர்கள் அந்த பழைய பல்லவியை பாடுவதற்குரிய சந்தர்ப்பம் மிக குறைவா இருக்கின்றது. என்று பார்த்தீங்கன்னா ரணில் விக்ரமசிங்கே விசாரணை என்று அழைக்கினம் பிறகு கைது செய்யப்படுகின்றார். கைது செய்யப்பட்ட அளவுக்கு அவர் கைது செய்யப்பட்ட பிறகு நீதிமன்றத்துக்கு முன்னாலேயும் சரி அவரை கைது செய்து கொண்டு போற வாகனங்களை சூழவும் சரி எதிர்கட்சியில இருக்கிற பலரும் ஒன்றிணைந்து அந்த எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள். ரணில் விக்ரமசிங்கனுடைய ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மாநாட்டில் கூட எல்லா எதிரணிகளும் ஒன்று சேர்ற ஒரு விதத்தை நாங்கள் பார்வையுமே இருந்து ஏதோ ஒரு வகையில எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்திருந்தார்கள். ஆனால் இந்த முறை ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தன் விசாரணைக்கு செல்கின்ற பொழுது அந்த அளவு ஒரு இறுக்கமான சூழ்நிலை காணப்படையில. இந்த நீதிமன்றத்தில் ஆஜராகின்ற பொழுது ஒரு சாதாரண நிலைமை தான் இருக்குது. இருந்தாலும் அவர் கைது செய்யப்பட்டால் ஒரு இறுக்கமான சூழ்நிலை வரும். ஆனால் பெரும்பாலும் அவர் கைது செய்யப்பட மாட்டார் என்றுதான் அரசியல் ஆய்வாளர்கள் தங்களுடைய கருத்தை கூறிக்கொண்டிருக்கிறார். ஏனென்றால் ஏற்கனவே ஒரு முறை அவர் மேல கை வைத்ததற்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலைகளை
இந்த தேசிய மக்கள் சக்தி சந்திச்சிருந்தது. இனியும் அந்த எதிர்ப்புகளை சந்திப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி தயாராக இல்லை என்பதுதான் உண்மை. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, தாலிய பீரிஸ் அவர்கள் இந்த போலீசார் முன்னெடுக்கிற விசாரணைகள் தொடர்பான ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. போலீசாரும் சரி, குற்றப்புலனாய்வு துறையினரும் சரி, ஒரு சரியான நகர்வுகளை இவர்கள் காட்டுகின்றார்கள் இல்லை. இவர்கள் காட்டுகின்ற பொழுது ஒன்று குற்றவாளிய ஊடகங்களுக்கு முன்னால முன்னிலைப்படுத்துகிறார்கள். இது முதலாவது தவறு. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் செய்கின்ற விசாரணைகளை காட்சிப்படுத்தி ஊடகங்களில் வெளியிடுகின்றார்கள். உண்மையிலே இவ்வாறான விடயங்களை மேற்கொள்றது குற்றப்புலனாய்வுத்துறையினுடைய ஒரு நிபுணத்துவத்தை அதிகரிக்குமான்னு கேட்டா இல்ல. அவர்கள் செய்யற விசாரணையினுடைய நிபுணத்துவத்தை அதிகரிக்குமான்னு கேட்டா இல்ல. அவர்களுடைய தரத்தை மேம்படுத்துமாண்டா இல்ல. அப்ப அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? தங்களை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி காட்சிப்படுத்துவது உண்மையிலேயே அவருடைய நிபுணத்துவத்தை குறை மதிப்புக்கு உட்படுத்தும். இவ்வாறான விடயங்களை இனியும் செய்யக்கூடாது என்கிற குற்றச்சாட்டை இந்த போலீஸ் பிரிவு மேல அவர் முன்வைத்திருக்கிறார். முன்னே தொடர்ந்துமே அவர் தன்னுடைய விமர்சனங்களை முன்வைக்கின்ற பொழுது இந்த வெலிகமேருடைய பேரசபை தவிசாளருடைய கொலை சம்பந்தமாக பலர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அந்த கைதுடைய நடவடிக்கையும் இப்படித்தான் நடந்தது. சிவந்தியுடைய கைதும் இப்படித்தான் நடந்தது. இப்படியான விடயங்களை இனி வருங்காலங்களில் போலீசார் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற பொருள்பட அவர் சொல்லியிருந்தார். சரி, இது இவ்வாறு கேட்க அர்ச்சுனா ராமநாதன் சம்பந்தமான ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். அர்ச்சுனா ராமநாதன் என்ன விஷயத்தை சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, மாநசபை தேர்தலில் நான் நிற்பதற்கு இருக்கின்றேன். எனக்கு ஏன் மக்கள் வாக்களிக்கணும் என்ற விஷயத்தை நான் சொல்றேன். ஏன் மற்றவர்களுக்கு வாக்களிக்க கூடாது? உண்மையிலேயே நான் அரசியல் சார்ந்து செயல்படுகின்றோன்னு இல்லை. மற்ற எல்லாருமே வாக்கு வங்கி சார்ந்து செயல்படுகிறோம். அவர்களால இந்த போதைப் பொருள் கும்பலை அல்ல பாதாள உலக கும்பலை ஒழிக்க முடியாது. நான் ஒழிப்பேன் என்றால் எனக்கு அந்த வாக்குகள் தேவையற்றன. அவர்களுக்கு எல்லா வாக்களும் தேவை என்றபடியாத்தான் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள். குறிப்பாக சுமந்திரன் மீதான விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். முன்னாள் நீதிபதி இளஞ்செழியன் மீதான விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். மாநகர சபை உறுப்பினர் கபிலனுக்கு ஏன் நாங்கள் வாக்களிக்க கூடாது என்கிற விஷயத்தை அவர் முன்வைத்து, இவர்கள் எல்லாருமே ஒரு வாக்கு வங்கி சார்ந்து பயணிக்கக்கூடியவர்கள். நான் அந்த வாக்கு வங்கி சார்ந்து பயணிப்பவன் அல்ல என்ற விஷயத்தை சொல்லி இவர் தனக்கான வாக்கு வங்கியை சேகரித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தனிப்பட்ட ரீதியான சுயலாப அரசியலுக்காகத்தான் செயற்படுகின்றார் என்ற விமர்சனங்கள் அவ்வப்போது முன்வைக்கப்படுகின்ற இந்த சூழ்நிலையிலே ஏதோ ஒரு வகையில் அவர் இந்த சாவகச்சேரி பிரச்சனை சார்ந்து தன்னுடைய அடுத்த கட்ட அரசியல் கூட சரியான முறையில் கொண்டு சேர்ந்தார். ஆனால் இடைக்கு அவர் இந்த மக்களிடம் பணம் சேகரிப்பது மற்றும் கட்சிக்கான நிதியை சேகரிப்பது என்று ஒரு நிதி சார்ந்த அரசியலுக்கு சென்றபடியா மக்கள் மத்தியில் ஏதோ ஒரு வகையில அவர் சார்ந்த ஒரு நிலைப்பாடு குறைந்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே இனிவரும் காலங்களிலேயாவது இந்த விடயங்கள் கொஞ்சம் அவர் முன்னேற்றுவாராக இருந்தால் அரசியல் நிலைப்பாடுல அவருக்கு கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கின்றதான் பலரும் தங்களுடைய கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பார்க்கலாம் இது சம்பந்தமாக என்ன விடயங்களை இனிவரும் காலங்களில் அவர் தெரிவிக்க போன்றார் என்பதனை. இப்படியாக பல விஷயங்கள் எங்களுடைய அரசியல் பரப்புல வழியாக கொண்டே இருக்கின்றன. அந்த விடயங்களை தெரிந்து கொள்வதற்காக ஜெஃப்னா பேஞ்சலோட நெஞ்சிருங்கோ. நன்றி, வணக்கம்.